மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மிஸ்டர் அண்டர் 360. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 2 போட்டோம். அதில் வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு. அந்த பார்ட் நம்ம தொடரணும்னால் நம்ம கண்டிப்பாக அந்த பார்ட்ஸ்லாம் பார்க்கணும். ஓகே, நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்துச்சு, பிம்போல வந்துடுச்சு. ஓகே, இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இப்போ வெளியே போய் ஆகணும். இப்போ போகிறப்ப இப்போ நான் ஓகே கீழே போயிடணும். இப்போ கீழே போயிட்டு இப்போ கடைக்கு போகணும். போ கதை தரேன் இது வேற போ. ஓகே, இப்போ கீழே போயிட்டு நம்ம கடையை இப்போ சுத்தம் பண்ணி ஆகணும். நீங்கள் என்னென்ன பொருள் போட்டிருக்காங்க? இந்த பொருள் மட்டும்தான் போட்டிருக்காங்க படியார். இப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது. ஓகே, வழக்கம் போல் இப்போ தொடப்பத்தை எடுத்து முடிச்சிட வேண்டியதான் வேலையை. இது வேறு துடைக்கணும். இப்போ நான் பாஸ் பண்ணி விட்டேன். என்ன இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஓகே, தொடப்பத்தை போட்டுட்டு கடையை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே இப்போ டெம்பரேச்சரை பார்த்துட வேண்டியதான். நம்ம இடத்துல 23 இருக்குது, இங்கே 21. செம கூலிங்க. இங்கே 20, அதுக்கு மேலே இருக்குது. இங்கே 21, இங்கே 21 இருக்குது. அங்கே ஏசி இருக்குது, இங்கேயும் 2 ஏசி இருக்குது. இங்கே தாங்க. ஐயோ, இங்கேயும் பெருகணுமா? இப்போ போயிட்டு திரும்ப தொடப்பத்தை எடுக்கணும். 2 தள்ளி தான் தள்ளிடும். ஓகே ஓகே, இப்போ ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வெறும் லேப்டாப்லாம் உட்காந்துருக்காங்க எல்லோரும். ஓகே, இப்போ நம்ம இடத்துக்கு போயிட வேண்டியதான். போயிட்டு நம்ம இதில் உட்காந்துக்கிட்டு ஃபோக்கஸ். இப்போ நம்ம போயிட்டு எப்பயும் போல் இதெல்லாம் வச்சு பார்த்துக்குவோம். அப்புறம் அமேசானுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு புதுவிதமான பொருள் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். முன்னாடி ஒரு சேரு அங்கடா, அது நம்ம ஜண்டி அதான் இருக்குது. இந்த சேர்லாம் வாங்கணும் தான் ஆசை. ஆனால் மட்டும் காசு இன்னும் கொஞ்சம் நிறையா சேரணும். 20,000க்கு மேலே கையில் காசு வந்தால் தான் அதெல்லாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போ கன்சோல் தான் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா அதுக்கு பதிலாக அந்த காசு நம்மள்ட்ட நிறையா இருக்கிறதுனால நம்ம வாங்கிட வேண்டியதாக கன்சோலை. அதுக்கு ஃபஸ்ட்டு டேபிள், அந்த கன்சோல் டேபிள் வாங்கிக்கணும். கேம் கன்சோல் டேபிள். இப்போ அந்த செவுத்துல ஓட்டுற டிவி தான் வாங்கணும். அதனால தான் கன்சோல் விளையாடலாம். ஓகே, பொருளெல்லாம் வந்திருக்கோம். நம்ம அதை செட் பண்ணணும். இப்போ போயிட்டு நம்ம வாங்கணும் பார்த்தீங்களா, செகண்ட் அந்த 2வது ஹாலில் ஒரு ரூமு, அங்கே தான் பண்ணணும். ஓகே, இப்போ பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். ஒரு பொருளாக போட்டுட்டு இருக்கணும். இப்போ டிவிக்கு அப்புறம் இப்போ நம்ம அடுத்து என்ன எடுக்கணும்னா ஜாய்ஸ்டிக் எடுத்து ஃபிட் பண்ணிட்டு அடுத்தது அந்த கன்சோலை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா இதுதான் நம்ம ஃபைனல் டச். ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு அந்த வேலை. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியல. போயிட்டு முடிஞ்சிடுச்சு எல்லாமே. இந்த இதுக்கு தாங்க நம்ம போன பாட்டில் தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நான் 3 லேப்டாப்பை போட்டோம். ஓகே, இங்கே மிஷின் நம்ம இனிமேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம மாடிலாம் வாங்கினா மெஷின்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம இன்னும் மாடி வாங்கலை. மாடியிலையும் ஒரு செட்டு மெஷின்ஸ் போடணுன்னா அடப்பாவீங்களா. இது நான் ஊற்றி விட்டேன் ஆகணும். இதில் வேறு ராங் காட்டுது. ஃபஸ்ட்டு மானிட்டரை சரி பார்க்கணும். மானிட்டர் வச்சாச்சு. இப்போ கீபோர்டு சிபியூ சரியாக வைக்கணும். ஓகே, இப்போ கரெக்டாக திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சதுக்கப்புறம் அது சரியாக வந்துடும். அப்புறம் நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நல்லா தான் போயிட்டுருக்குது கடை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, வெளியே போயிட்டு பார்த்துட்டு நம்ம சுற்றி பார்க்கவே இல்லை சரியா. இந்த சேர் எவ்வளோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஹெட்செட்லாம் விற்கிறாங்க. இந்த லேப்டாப் தான் 1 செகண்ட் ஹேண்ட் வாங்கணும், 3 அமேசான் வாங்கணும்.
சரி இப்போ போய் நம்ம பீஸா சாப்பிடுவோமா? பீட்சா டாமினோஸில் பீஸா விற்கிது. அந்த பீஸா சாப்பிட்டுட்டு ஒரு டோனட்டை சாப்பிட வேண்டியதான். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடப்பா, நீ ஏன்டா என் கடைக்குள்ளே வந்த? ஓடுற வெளியே, வீடு இல்லாதவனே போடா, ஹோம்லெஸ் ஏழை, அவனை போக விடுங்கடா. நீ வாங்க மொட்டை என்ன போங்க. மொட்டை என்ன உள்ளே செல்லுங்கள். இப்போ வந்து கன்சோல்லாம் செய்யலாம். யாருமே வந்து உட்கார மாட்டுறாங்களே, அதான் ஒரு சின்ன இதுவாக இருக்குது. வந்து உட்காந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் உட்கார மாட்டுறாங்கன்னு தெரில. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து போகணும். இப்போ வந்து எல்லாரும் கடை முடிச்சுட்டு போகிறாங்க. டைம் என்னென்னு வேறு தெரில. இங்கே 2 பேரும் விளாண்டுருக்காங்க. கொக்கோ கோலா வேணுமா அந்த அண்ணனுக்கு? இந்த இடம் லாக் போயிருக்கு. அப்போனா அந்த இடத்த அந்த பார்ட்டில் வாங்கிடணும். அண்ணே போங்கண்ணே, கன்சோலுக்கு போங்க. கன்சோலுக்கு போனே செம்மட்டை முடி வச்சுருக்கோங்க. கன்சோலுக்கு போங்க. ஓகே, அங்கே போய் ஒரு இன்னொருத்தவங்க உட்காடுறாங்க. என்ன ஏன்னா ஓமா போகிறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் நின்று பதில் சொல்லிட்டு போங்க. அது மாதிரி நம்ம பேஸ்பால் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுறான் பாருங்க, குள்ள நிறைய கூட்டத்தில். அவனை போய் அடிக்கணும். இப்போ அடிச்சாச்சு. இல்லை ஏண்டா போலீஸ் அண்ணன் வாங்கண்ணே, கடையை ஒரு லுக் விட்டு போங்க. ஓகே, இவரையும் ஒரு அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பாடி கார்டு பார்த்துக்கோ. டைம் என்ன 5 தான் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம கடையை சுற்றி பார்ப்போம். சரி, ஊரை சுற்றி பார்ப்போம். இந்த படிக்கட்டில் ஏறுவோம் ஃபஸ்ட்டு. இந்த ஊர் என்ன முட்டு சந்து தெரு மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இந்த இது முட்டு சந்து தான் இது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் இது முட்டு சந்து எங்களை வளைஞ்சு போகுது. இதுவும் இந்த பக்கம் விளையாடு தான். ஓகே, நேராக வெளியே வந்து இங்கே வருவோம். இங்கே வந்து அடப்போ நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம கஃபேவும் அங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து திரும்ப வேறு எங்கேயாச்சும் போய் பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஓகே, இப்போ நம்ம கஃபேக்கு போவோம். ஓகே, இந்த சைடில் பூந்து எங்கடா வழி? ஏங்க வழி தெரியல, மறந்துட்டேன் வழிய. இந்த படிக்கட்டில் ஏறுல வந்தோம். எந்த வழி இது? என்னங்க இது சுத்தம் முடிஞ்ச இந்த ஊர்? நம்ம வீடியோ வந்துடுச்சு. அப்போனா ஓகே, இங்கே கஃபே தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க சார், போங்க. 7000 ரூபா கையில் காசு இருக்குது இப்போ. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ அண்ணன் ஜாலியாக கேம் விளாண்டுருக்காரு, கார் கேமு. ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க லேப்டாப்பில். இங்கே யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? செவுத்தெல்லாம் மாற்றலாமா வேணாமா? ஃபஸ்ட்டு கேம்ஸ் எல்லாம் வாங்கணும். இப்போ நான் கன்சோல்லாம் வாங்கிட்டோம். கேம்ஸு முக்கியமானது. எல்லா கேமே தேடும். ஆனால் GTA 6 எல்லாம் இருக்குது பார்த்தியா? GTU 6 பேருக்கு கஃபே ரேட்டிங்கை பாருங்க, 2.86 தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவங்க கஃபே தமிழ்நாட்டில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இப்போ வந்து நிறைய கமெண்ட்ன்ற பாருங்க, நிறையா போஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. 3 பாயிண்டில் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் தான் ஏதோ ஒரு கஃபே பேர் சொன்னாங்க, அதுதான் புரியல. அங்கே பாருங்க, கரண்ட் பில்லு, இன்டர்நெட் பில்லு, பில்லு இருக்குது பாருங்களேன். இந்த பில்லை நம்ம கட்டுவோமா? கட்டவே மாட்டோம். அது மட்டும் இருக்கட்டும், நம்ம மட்டும் இருப்போம். இது இல்லாமல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும். கரண்ட் பில்லுக்குள்ளெல்லாம் வேலை பார்க்கக்கூடாது. இது என்னதுன்னா
நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று அழுத்தி பார்ப்போம். இப்போ வந்து இந்த வாங்கிடுவோம். 199 ரூபா போலீஸ் போட்டிருக்கா, அது வாங்கி பார்ப்போம். போலீஸ் நம்ம கடைக்கு வந்துட்டு போகலாம். மெயில் வந்துருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கடையோட டிசைனை மாற்றி ஆகணும். ஏன்னா அந்த ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துருவோம். எனக்கு அந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை ஒன்று வாங்கி போடுவேன். நம்ம கடை ப்ளூ ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளோரு இப்போ வந்து என்ன போயிடுச்சு. இந்த மஞ்சள் கலர் சூப்பராக இருக்குது, அதே வாங்கிக்கலாம். ஏன்னா அது 590 690 அதையும் போட்டாச்சு. இப்போ சீலிங்கு அந்த உட்டு நல்லா இருக்குது, இந்த உட்டே வாங்கிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம கடையை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? எம்மாடி கடை வேறு லெவலில் இருக்குது. இப்போ மேலே உட்டு, சைடில் ப்ளூ கலர் பெயிண்ட்டு, கீழே மஞ்சள் கலரு காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. கடை ஃபுல்லாக ஏசி. இப்போ வந்து நம்ம போயிட்டு டீப் காம். தேங்க்யூ ஃபார் சூஸிங். வி ஹேவ் குட் நியூஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். தேர் நாட் பி எனி போலீஸ் விசிட்ஸ் டுடே. புரியலை, அதுக்கு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ கிரிப்டோ நம்ம வாங்கி என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது எதுக்குன்னே தெரில. இது ஃபஸ்ட்டு 83 ரூபா ஏதோ போட்டிருக்கு, ஒன்றும் புரியல. என்னடா இது? அவைலபிள் பேலன்ஸ் ஆட் பண்ணிட்டானே. இப்போ வெளியே போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? மணி 21 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கடையை சாத்தணும். இப்போ அதுக்கான இதெல்லாம் பண்ணோம். ஃபஸ்ட்டு 21. ஓகே, இப்போ கடைக்குள்ளே யாராச்சும் இருக்காங்க? அண்ணா கேம் விளாண்டுருக்காங்க. இங்கே சின்சியராக கேம் விளாட்றாங்க. ஓகே, இங்கே இன்னும் வாங்கலை. இங்கே வந்து யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. அண்ணன் போகிற 21 டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன போவீங்க? கன்சோலோட போகிற இப்போ. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பாடிகார்டு கப்பே தமிழ்நாடு செமையாக போயிட்டுருக்குது. இங்கே ஆனால் நம்ம கிச்சனே வாங்கலை. ஏன்னா நம்ம அது இன்னும் கொஞ்சம் பெருசான கடையை மாற்றணுன்னே பார்த்துக்கலாம். நல்லா வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேறு அந்த கன்சோலில் மட்டும் உட்காந்துருக்காங்க ஆள். வாங்க, நம்ம கம்ப்யூட்டருக்கு போயிட்டு ஹேக்கெலாம் முடிஞ்சிடுச்சு. ஹேக் முடிஞ்சதுக்கப்புறம் ராங் அழுத்திட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, கன்சோலில் காசு கொடுத்தாங்க. இப்போ நம்ம கடையை வாங்கிட வேண்டியதான். அந்த மேலையும் கீழேயும் 2 வாங்கியாச்சு இப்போதைக்கு. பை இதையும் வாங்கிடுவோம். அப்புறம் இந்த மேலே 4வது மாடி, அந்த மாடியை வாங்கிட்டு மற்றது அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, இப்போ போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடும் அந்த இடத்த. ஃபஸ்ட்டு வெளியில் வந்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம போகலாம். அந்த கன்சோலில் இந்த வரும் போயிட்டாரு. இங்கே யாரும் இல்லை. ஓகே, மாடிக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே, மாடியில் இந்த இடம் மீதி இந்த 2 இடம் இதுதான் போல். ஓகே, இப்போதைக்கு நம்ம மாடியில் வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம்தான். இதையும் முடிச்சிட்டோன்னா நம்ம எல்லா இடத்தையும் வாங்கி ஒரு ஃபுல் வீடியோ போட்டோன்னே இந்த கேம் பிளே முடிஞ்சுது டோட்டலாக. அதுக்கப்புறமா விளையாடுறவங்க விளையாண்டுட்டே இருக்கலாம், அது அவங்க இஷ்டம். அது நம்ம காசு வந்துக்கிட்டே இருக்கும், லட்சக்கணக்கில். அது நம்ம எல்லா இடத்தையும் வாங்கி பொருள்லாம் வாங்கி போட்டால் அதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிடுவோம். நம்ம 2 நாள் இந்த கேமில் பண்ணணும். ஏன்னா வீடியோ இதுமாரி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். அதனால் ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அலாரத்தை ஆஃப் பண்ணி கொண்டு இப்போ திரும்ப வீட்டை விட்டு வெளியே போகலாம். ஓகே, நான் வெளியே வந்துட்டேன். இங்கே அதை கட் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப இதெல்லாம் பெருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் பெருக்கிடுவோம். இடப்போ தொலை. இப்போ இந்த இடம் புது இடம்னால எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ கஃபேயை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். இப்போ கஃபேவை ஓப்பன் பண்ணிவிட்டு
நம்ம இன்னைக்கு வந்து என்னென்ன வாங்கலாம்னா, இன்னைக்கு ஒரு கன்சோல் வாங்கிடணும் காசு வந்துடுச்சுன்னா. நம்ம இன்னைக்கு தான் இடம் வாங்கி போட்டோம் நேற்று. இப்போ வந்து இது என்ன இடம், இது எனக்கு வந்ததே இல்லை. குப்பை தொட்டி. ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம இந்த இதுக்குள்ளே போய் பார்ப்போம். என்னங்க இது ஓட்டை இருக்குது. சரி, ஏதோ ஒரு இடம், நமக்கு என்ன, நம்ம கடைக்குள்ளே போவோம். யாராச்சும் வந்திருக்கீங்களா? இன்னும் யாரும் அவரை பாடி கார்டு கூப்பிடுவான் மாட்டேன். அது இது வர ராங்கு காட்டுருக்கு மவுஸு. நைட்டு எப்படி தான் என்ன தான் ஆகுதுன்னே தெரில. டிக்கெட்ஸ் வாங்கண்ணே, வாங்க வாங்க அக்கல் என்ன செமட்ட முடி வச்சானே. வாங்க போங்க போங்க, கடைக்குள்ளே போங்க. பாடி கார்டு கூப்பிடு, பாடி கார்டு. இந்த வீடியில் வாங்குறான் ஹோம்லெஸ். ஹோம்லெஸ் போடா அண்ணே, கன்சோலுக்கு போங்கண்ணே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாடி கார்டு அண்ணே வாங்கடா, ஊன்னு கத்திட்டே வாங்க. லைன்லேயே வாங்க, லைன்லேயே போங்க 2 பேரும் போங்க. நம்ம கடையில் நிறையா கேம்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். அண்ணன் ஏன்னு அழுதுகிட்டே போகிறீங்க, போங்கண்ணே. இல்லை வரப்போன்னு அண்ணன் உள்ள ஒரு அண்ணன் கன்சோல் வாங்கிட்டு இருக்காரு. இங்கே 2 பேர் 3வது காலம் போய் உட்காடுறாங்க அங்கே. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மெஷினு தான் கம்மி பேர். இங்கே ஒருத்தர் விளாட்றது, இன்னொருத்தர் வரலை. இப்போ என்ன பண்ணுறது, இன்னும் ஆர்மின்னே வாங்க. ஜிப்பா போட்டேன்னு வாங்க. ஜிப்பா போட்டேன்னு வேற எங்கேயும் போயிட்டாரு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்றால், பாடி கார்டு கடையை நல்லா பார்த்துக்கோ. உன் பொறுப்பில் தான் கடையை விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கடையில் கீபோர்டு. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்பொழுது பாடி கார்டு வேர்க்குதா, விசிறியா எல்லாம் ஆளை கூப்பிடுறியானே தெரிலடா. ஐயோ, எங்கே பாருங்க, சென்சிட்டிவ் லைட்டாக அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு, க்ளோஸ். இது பாருங்கள், வித்தியாசமாக ஏதோ CPU இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருவோம். கீபோர்டு போட்டது கீபோர்டு. நான் இன்டர்நெட் கஃபே பாருங்கள். இந்த இது CPU வேறு லெவலில் இருக்குது. ரேட்டு தான் 2600 அதில் பார்த்தோன்னா 3000 மேலே போடுவாங்க. என்னங்க க்யூவில் போங்க, 4 பேர் க்யூவில் போங்க. போலீஸ் அண்ணன் போகிறாரு. சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். ஓகே, அவரை வந்து பேட்லி அடிச்சிடுவோம். சொல்கிறது கேட்க மாட்டுறாரு தலைவர் அலப்பறம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது, இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. மெஷினில் 10 பேர் வரவே மாட்டுறாங்க. ஆர்கேடு. ஓகே, யூஸ் கம்ப்யூட்டர். இப்போ வந்து நம்ம போய் பார்ப்போம் என்ன பிளாங்காக இருக்குது. இப்போ வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து இப்போது அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்றால், ஒரு இது வாங்கிக்கலாம். இன்னொரு அது பேர் என்ன, கன்சோல் வாங்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் என்றால், ஃபஸ்ட்டு ஃபேன் பார்த்துக்குவோம். ஏன்னா ஃபேன் இல்லை நம்ம இடத்துல. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கன்சோலும் வாங்குவோம். லைட் ஏரியில கன்சோல் தான் வாங்குவோம். இப்போ அது இப்போ வாங்கலாமா, நம்ம வாங்கிட்டேன். அது திறமை பட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து கீழே போயிட்டு அந்த ஒரு அந்த டேபிளும் வாங்கியாச்சு. அந்த டேபிளை வாங்கினதுக்கப்புறம் டிவி எல்சிடி, அந்த டிவி ஒட்டுற டிவி தான் வாங்கினேன். ஓகே, இதை ஒட்டிட்டு ஒட்டுற டிவியை வாங்கிட்டுருவோம். ஓகே, பொருள் வருதா, இன்னும் மேலே காணும். வந்துச்சு. ஓகே, இப்போ டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போட்டுற வேண்டிதான். இப்போ டேபிளை கரெக்டாக ஃபிட் பண்ணோன்னே அடுத்த பொருள்லாம் கொண்டு வரணும். ஓகே, நம்ம எல்லா பொருளையும் ஃபிட் பண்ணிடுவோம்.
ஒரு ஒரு பொருளாக போனோம். இப்போ ஐயோ அது வேறு ஆர்டர் போடலையே, காசு வரணும்னு வெயிட் பண்ணிட்டோம். இப்போ 4200 வந்துச்சு. இப்போ டிவி ஆர்டர் பண்ணியாச்சு, சேரும் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிவியை கொண்டு போய் இப்போ கரெக்டாக செட் பண்ணிட்டு அடுத்து சேரையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போகிறது வந்து என்னன்னா, அடுத்து அந்த பிளாஸ்டிக் சேரையும் போட்டுறேன்ப்பா. அந்த கன்சோல் முடிஞ்சுது வெற்றிகரமாக. நம்ம 2 கன்சோல் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே, இங்கே வந்து 3 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன போங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்றால், எனக்கே தெரில, நம்ம என்ன பண்ணலாம். பண்ணி வாங்க வாங்கக்கா வாங்க. போலீஸ் இவரை நம் பேட்டரியை கொண்டு அடித்தால் என்ன பண்றாரு, கேஸ் வருதான்னு பார்க்க வேண்டியதான். ஓகே, போலீஸ் இங்கே வராரு. தலைவர் போலீஸ், ஐயா போலீஸ், அக்கா போலீஸ் கொஞ்சம் திரும்பி பாருங்க போலீஸ். என்ன பாட்டு நீங்கள் பாட்டு போறீங்க இல்லையே, ஏன்டா என்ன வானத்துக்கு போக ஒதுக்கி வந்துட்டார் திரும்ப. ஏய் யார்? ஐயோ திறமை சார் போலீஸு நில்லு போலீஸு. அடித்தாலும் அடிக்க முடியல. ஓகே, அடிச்சு என்ன பண்ணுறது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சும்மா மாடிக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ ஆன மாதிரிச்சு. ஒருத்தர் 2 பேருமே கன்சோல் விளாட்றாங்க. 2 பேர், ஒருத்தர் மைண்ட் கிராஃப்ட், ஒருத்தர் கார் கேமு. ஐயோ திரும்ப இந்த பிசியில் தாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது மவுஸு. அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்மி எண்ணே மிலிட்ரி எண்ணே வாங்க போயிட்டாங்க. உள்ள கன்சோலில் 2 பேர் விளாட்றாங்க. ஒருத்தர் கிளம்பிட்டாரு, இன்னொருத்தவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது. இப்போ போயிட்டு அந்த கேஸில் என்னதுன்னு பார்ப்போம். துப்பாக்கி ஏதாச்சும் கிடைக்குதான்னு அதை வச்சு வரவங்களெல்லாம் சொல்லலாம். அந்த பேட்டை வச்சு நம்மளும் என்ன பண்ணுறது, என்னங்க சேல்ஸுக்குன்னு 175 ரூபா வாங்கலாம். இன்னும் வாங்க முடியல. கூட்ஸ் யுவான் இப்போ வந்து அது தேவையில்லை நமக்கு. திரும்ப நம்ம ஓப்பன் கேஸ் 99 ரூபாயில் அது பண்ணி பார்ப்போம். என்னங்க சென்ட்ரு இப்போ வந்து பாஸ் சென்ட்ரு தாம்சன் சீசட் அதே தான் வச்சிருக்கு. இந்த இதில் பார்ப்போம் லெஜெண்ட்ரியில். அப்புறம் 20 டைம் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு வந்து என்னங்க ஏடபிள்யூபி 1000 ரூபாய். அது நமக்கு வரமாட்டேங்குது, என்னன்னு தெரில. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபேனு தேவையில்ல, நம்மகிட்ட ஏசியாக இருக்கு. ஏதாச்சும் நான் ஆர்டர் பண்ணணும் போல் இருக்கு. ஆனால் எதுவும் பண்ண வேணான்னு நான் முடிவோடு இருக்கேன். ஏற்கனவே கரண்ட் பில் எங்கேயோ போகுது, அதில் வேறு பில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதான் எனக்கு டவுட்டு. இப்போ வெயிட், இந்த டிசைன்லாம் பார்த்தா வாங்கணும் போல தான் இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட காசு ஏற்கனவே 6000 ரூபா தான் இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு மேலேயும் நிறையா அப்கிரேட் பண்ணணும் கடையை. அந்த ஃப்ளோர் மாற்றலான்னு தான் பார்த்தேன். கீழே நடக்கிறது அந்த புள்ளியாக ப்ளூ இருக்குது, ஆனால் அது வைக்க முடியலை. ஓகே, அது இந்த புள்ளி வாங்கணும் தான் சார், ஆனால் வாங்க முடியல. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்றால், கடையில் போய் யாராச்சும் ஆள் இருக்கா அண்ணா, அங்கே ஒரு ஆள் விளாண்டுருக்காங்க. இங்கே யாருமே இல்லை. கடையை நம்ம டெஃபினெட்லி சாத்தலாம். இங்கே 2 பேரும் மட்டும் இருக்காங்க. ஆர்கேட் மிஷின்லேருந்து ஒருத்தர் கிளம்பிட்டாரு. இந்த மவுஸ் வேறு, ஐயோ இதை கரெக்டாக வச்சுட்டா போதும். இதுக்கே டிக்கு காமிச்சிச்சு. ஓகே, நமக்கு வேலை கம்மியாகிடுச்சு. இந்த கீபோர்டு வேறு, கீபோர்டையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டா போதும். அட இது வேறு வந்துச்சு கையோட. ஓகே வச்சாச்சு, அவ்வளோதான். சுவிட்சை ஆஃப் பண்ணிப்போம், ஏன்னா கரண்ட் பில் நமக்கு வந்துடும். அப்புறம் கட்ட சொல்லி போலீஸ்கார் வந்துடுவார்.
ஓகே லைட் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. இப்போ என்னது ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே ஆஃப் பண்ணணும். இங்கே ஒன்று இருக்குது. இது ஆஃப் பண்ணி வச்சுங்க. அட இது வேறு கையோட வந்துச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தானே போனோம். ஆஃப் பண்ணிடுச்சு. இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ரூமில் போய் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே லைட் ஆஃப் பண்ணி இப்போ வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணணும். இப்போ இது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மாடியில் போய் லைட் ஆஃப் பண்ணோம். ஓகே ஓடு மாடிக்கு ஓடி இங்கே 2 சுவிட்ச் இருக்குது. இது ஆஃப் பண்ணிட்டு இது ஆஃப் பண்ணணும். இன்னும் அந்த சைடில் சுவிட்ச் இருக்குது. இங்கே 3 சுவிட்ச் இருக்குது. இங்கே ஆஃப் பண்ணிட்டு இதே ஆஃப் பண்ணணும். அட ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சுவிட்ச் அந்தாண்ட 2 சுவிட்ச் இருக்குது இந்த பக்கம். ஓகே இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே இடமே இருட்டாயிடுச்சு. ஓகே இப்போ போயிட வேண்டியது. 159 ரூபா. இங்கே எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே நம்ம இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அட டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. கடையை திறந்துட்டு மூடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இத்தோட இந்த பார்ட் நிறைவடைகிறது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இத்துடன் வீடியோ முடிச்சுக்கலாம். தூங்கிடு அப்போ தான் கேம் சேவ் ஆகும். ஓகே கேம் சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆன கேமுக்கு அப்புறம் அலாரம் ஆஃப் பண்ணிக்குவோம். டாட்டா பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.